36ஆம் ஆண்டில் வெள்ளி விழா படைப்பு. பாவலர் கிரியேஷன் சார்பில் இசைஞானியின் இசை மற்றும் தயாரிப்பில் ஆர். சுந்தர்ராஜன் மாபெரும் வெற்றி படைப்பாய் சூப்பர் ஸ்டாரின் இருவேறும் மாறுபட்ட நடிப்பில் உருவான ராஜாதி ராஜா இதே நாளில் 1989 வெளியானது. அற்புத கலைஞர்களின் பங்களிப்பில் அனைவரையும் கவர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்து பெரும் வெற்றி பெற்றது. 20ஆம் ஆண்டில் ராம் மௌனம் பேசியதே அறிமுக வெற்றிக்கு பிறகு அமீர் இயக்கத்தில் ஜீவா, சரண்யா பொன்வண்ணன் ஆகச் சிறந்த நடிப்பில் தமிழ் சினிமாவின் பெரும் படைப்பாய் உருவான ராம் இதே நாளில் 2005 வெளியானது. சைப்ரஸ் உலக திரைப்பட விழாவில் பங்கு கொண்டு நடிப்பு மற்றும் இசைக்கென விருதுகளையும் நம் மனங்களையும் வென்று இன்று 20ஆம் ஆண்டில் படக்குழு. 9ஆம் ஆண்டில் அற்புத படைப்பு. பிச்சை சார், ரொம்ப பசிக்குது சார், சாப்பிட ஏதாவது கொடுங்க சார். பூ திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு சசியின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனியின் அற்புத நடிப்பு மற்றும் இசையில் தமிழ் சினிமாவின் ஆகச் சிறந்த படைப்பாய் இதே நாளில் மலர்ந்தது பிச்சைக்காரன். உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டு உணர்ச்சி படைப்பாய் அனைத்து தரப்பையும் கவர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்தது. 100 சாமிகள் பாடல் பாசத்தின் அன்பு கீதமாய் மலர்ந்தது நம் இதயத்தில். 9ஆம் ஆண்டில் பயணிக்கும் படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜியா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.